இந்த சுண்ணாம்பு தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்களா? சுண்ணாம்பு தண்ணி வந்து அது நம்ம காலையில ஒரு நேரம் மட்டும் வைப்போம், ஒரு நாள் டு ஒரு நாள். ஒரு நாள் இந்த மேல உள்ள தண்ணி மட்டும் தான் ஊத்தணுமா சார்? நம்ம தெளிச்சிட்டு மேலால மட்டும் ஊத்துவோம். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் டு ஒரு நாள் மட்டும். இது எதனால கொடுக்கணும் சார்? மாட்டோட கால்சியம் சத்து குறையாது. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கீங்க. சேனை பிடிக்கல பிரச்சனையும் வராது. இதனால செனை பிடிக்க பிரச்சனை மாடு அந்த படுத்துட்டு எந்திக்க மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளமா எதுவுமே இருக்காது கொடுத்தோம்னா. ஓகே சார். சார் இப்போ வந்து இதை வந்து அப்படிதான் குடிப்பீங்களா இல்ல தண்ணி சேர்ப்பீங்களா? இவ்வளவுதான். இந்த தண்ணி சேர்க்கல இல்ல. சில டைம்ல ஒரு குடம் தண்ணி ஃபுல்லா ஊத்தி வயிறு ஃபுல்லா ஆக்குறாங்களா? அது வந்து அப்படியே வைக்காங்க. ஆனா அது வந்து புண்ணாக்கு வந்து மாடு சவச்சு சாப்பிடும் போது அந்த உமிழ்நீர் நிறைய சுரக்கும். நாக்குல நிறைய உமிழ்நீர் சுரக்கும். அதனால பால் ஊற தன்மை கூடும். இது வந்து நிறைய தண்ணி ஊத்திச்சா வேஸ்ட்ங்க இல்லீங்களா? நிறைய தண்ணி ஊத்திச்சா அது உங்களுக்கு அப்படி வைக்கிறவங்களும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வேஸ்ட்னு சொல்றீங்களா? வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா பால் அதிகமா கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாடோட இது வந்து தண்ணிக்காக ஒரு இதுல மூணு குடம் தண்ணி ஊத்தினாலும் குடிக்கதான் செய்யுது. அது மாடு வயிறு தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதே நம்ம இதை அப்படியே வச்சுட்டு பச்சை தண்ணி வச்சோம்னா அதுக்கு தேவைக்கு தாகத்துக்கு குடிச்சுக்கிறோம். இது வச்சுட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு பச்சை தண்ணி